தாங்க சர்ப்ரைஸ். முருகசாமி ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு வெளியே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு மாமா எனக்கு பொட்டு வச்சு விட்டாங்க. எத்தனை பேர்த்துக்கு அவங்க வீட்டுக்காரர் இது மாதிரி பொட்டு வச்சுருவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மாமாவுக்கு வச்சுடுவோம், மாமா எனக்கும் வச்சுடுவாங்க. வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் குட்டீஸ்லாம் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நானும் மாமாவும் சாப்பிட்டோங்க. காலையில் என்ன சாப்பாடுனா தோசை, போட்டி குழம்பு சாப்பிட்டு சாப்பிட முடியாமல் இந்த மாமா இருந்தால் நீ சாப்பிட்டு தான் அவன் பிடிச்சி எனக்கு வாயிறப்ப ஊட்டி விட்டார். நெக்ஸ்ட்டு பெரிய அக்கா வீட்டுக்கு வந்துன்னுக்குறாங்க, சின்ன அக்கா வீட்டுக்கு. அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேங்க. பாப்பாங்களாம் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்தாவே கொஞ்சம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. சாலு வீடியோ எடுக்குது வாங்க ஒளிஞ்சிக்கலான்னு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிலாவை தூக்கி ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு சின்ன அக்கா இருந்தாங்க, அவங்களையும் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துடாச்சு. அப்புறம் செயின் எடுத்துன்னு போய் பெரிய அக்கா கிட்ட காமிச்சாச்சு. பெரிய அக்கா பாப்பா கிட்ட இருந்தால் நீ போட்டுக்கோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் அந்த செயினை உக்காந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு பாப்பாங்களாம் விளையாண்டுருந்தாங்க. அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாப்பா செயின் க்ளோஸ் பண்ணி எடுத்து வந்து இந்தா சளு வெயின்னு அந்த பையில் வைக்க சொல்லி ஒரே ராவடி அவங்களே கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்கள். ஓகே சாமி. நான் யாரு? சால். என்னது? பாப்பாங்க விளையாடுறதுல நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அக்கா கிட்ட ஃபோன் வாங்கின்னு போய் அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு எங்கள் பாப்பாங்க விளையாடுறது பாருங்கள். அவங்க எப்படி வீடியோ எடுத்துன்னுக்குறாங்க. ரித்திகாஸ்ரீ அவங்கள கலாய்க்கிறாங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பண்ணுற அட்டகாசத்தை நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த குட்டீஸில் இப்படி தான் அடங்காத சேட்டை பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் தம்பியோட ஆடுற டான்ஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடுறான். பார்க்குறதுக்கு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறான். வீட்டிலலாம் ஒரே வைலண்ட்டு தான் சார் எப்பயுமே. 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா வீட்டையே தலைகீழ மாற்றி வச்சுருவாங்க. எல்லோரும் என்ன ஆட்டம் ஓடுறாங்க.